உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். இப்போ அடுத்தடுத்து 3 நாள் லீவ் வருது. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. என்ன? நீங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா அவங்களும் வெளியே வந்துடுவாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க செஞ்சது என்ன சாதாரண விஷயமா? நாங்க குடியிருந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி இருக்காங்க. இத நாங்க மன்னிச்சு மறந்து புகார வாபஸ் வாங்கணுமா? இல்ல, ரங்கநாயகி செஞ்சது சரின்னு சொல்ல வரல. அது இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம், நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலானதா சொல்ல வந்தேன். அவங்க பணத்தை வாரி இறைச்சு எங்க வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு எங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. நீங்க பின்னாடியே வந்து சமாதானம் பேசுவீங்களா? கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுவீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? பணம் இல்லாதவ தானே, என்ன சொன்னாலும் கேப்பான்னு நினைச்சுதானே வந்திருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ரங்கநாயகி அப்படி பண்றவ இல்ல. ஏதோ கேப்பார் பேச்சு கேட்டு அப்படி பண்ணிட்டா. இந்த ஒரு வாட்டி அவளை மன்னிச்சிருங்கம்மா. அவங்க என்ன சின்ன குழந்தையா கேப்பார் பேச்ச கேக்குறதுக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க குடியிருக்கிற வீட்டை நான் வந்து இடிச்சிட்டு அப்புறம் நான் வந்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னா நீங்க என்ன மன்னிப்பீங்களா? காரிய மூஞ்சிலேயே துப்ப மாட்டீங்க. அந்த அம்மாவுக்கு நாங்க என்னங்க கெடுதல் பண்ணோம்? எங்க மேல அவங்களுக்கு அப்படி என்னங்க வெறுப்பு? ஒரு குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி எங்க வாழ்வாதாரத்தை அழிச்சு தரமட்டமாக்கி கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொல்லி ஆளை வேற அனுப்பி விட்டுருக்காங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? அந்த அம்மா இடிச்சது வெறும் வீட்டை இல்ல, என்னோட 20 வருஷம் உழைப்பதான் அவங்க இடிச்சு தள்ளி இருக்காங்க. என் 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு தனி மனுஷியா இந்த ஊர்ல போராடி வளர்ந்த என்னோட அடையாளத்தை இடிச்சு தள்ளிட்டாங்க. இத நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அது அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு எதுவும் தெரியாது சக்தி. அவரை முதல்ல இங்க இருந்து போக சொல்லு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.